So MCQs ஓரளவுக்கு we have done a proper revision of MCQ. So I think அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்க கூடாது. So அதை தவிர as I'm going through, if any new question comes up, I will definitely note it down for you. தனியா வந்து ஏதாவது different types of MCQs இருந்தா. இப்போ programs பார்க்கும்போது we are talking about the 3 mark programs. இப்போ 2 markல program கேக்குறது ரொம்ப rare. கேக்குறாங்க but it's not like definitely they will ask. So first வந்து text file. நம்மளுடைய 3 mark questionல first program text file. Text file க்கு முடிஞ்ச உடனே you have your stack. Stack க்கு முன்னாடி sometimes you have a list program. So in the list program 3 mark, stack program 3 mark, we have to also study. It's the same pattern. List ரொம்ப ஈஸியா தான் கேக்குறாங்க. Some divisible by 5, divisible by 3 இந்த மாதிரியான questions தான் இங்க கேக்குறாங்க. உங்க ஸ்கூல்ல கேக்குற மாதிரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான questions அவங்க கேட்க மாட்டாங்க. So basic knowledge of list யும் stack யும் பக்கத்துல ரெண்டு question they are asking. Then you have your binary file programs. So ideally வந்து 4 markல ரெண்டு different patterns இருக்கு. sample paperல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு case study, ஒன்னு was from SQL and one more was from binary file. But ideally என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாத்தி கேட்பாங்க. நமக்கு வந்து சொல்ல முடியாது இவங்க இப்படி தான் கேக்குறாங்கன்னா additional practice paperல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு questionமே binary file CSV file ல இருந்து கேட்டிருந்தாங்க. So we don't know how the pattern is going to be, but yes, binary file program it could be a 3 mark or a 4 mark question. Again, CSV file, usually it's a 4 mark question. இது இல்லாம interfacing. Interfacing also, depending on, it is going to be a 3 or a 4 mark question. So இவ்ளோ mark வந்து உங்களுக்கு only for programs இருக்கு. And I am hoping one of the case study SQL மாத்திட்டு இது ஒரு +3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு, which means you might expect so many marks, around 20-22 marks you can expect for programs. Okay, so இன்னைக்கு நான் வந்து I just finished the files part. Maybe நான் stack part உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணீங்கன்னா maybe evening we can discuss that. We'll start here with first question. எனக்கு நம்ம லாஜிக் மட்டும் சொல்லுங்க, ரொம்ப ஃபாஸ்டா நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு தெரிஞ்ச क्वेश्चन இருந்துச்சுன்னா வந்து count y னு கேக்குறாங்க. read a content from and print total number of words பத்தி பேசுறாங்க, lines பத்தி சொல்லல. So yes, நிரஞ்சன் சொல்றியா? பண்ணுவோமா? So f is equal to open. ஒரே நிமிஷம் இருங்கப்பா. I just open it and so that easy for me to friends. F equal to open. So f is equal to open. ஆனா மத்தவங்கள பேசலாம் சரியா? ஈஸி क्वेश्चन தானே இது. ஃபைல் நேம் யார் பாருக்கீங்க? text.text நீங்க கொடுத்திருக்காங்க. So text.text in read mode. Words தான் வேணா ரீடே பண்ணிக்கலாம் இல்லையா? So x is equal to f.read. எல்லா வேர்ட்ஸையும் படிச்சிட்டோம். Word is equal to x.split. For words வேணாம். So words பிரிச்சுக்கலாம். Words is equal to x.split போட்டுக்கிறேன். For word and words. For each word, ஒவ்வொரு வேர்டா வந்து என்ன சொல்றாங்க? ending with letter y சொல்றாங்க. ஏதோ பண்ணு அந்த மாதிரி ends with w dot ends with போடலாம். இல்லனா ends with small letter y மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க கேஸ் இக்னோர் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்க எக்ஸ்ட்ரா ஹெட்டிங் எதுவுமே போடாதீங்க. ஏன்னா இங்க வந்து வேற ஏதாவது கேபிட்டல் y இருக்கா? இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல I don't think so. But nevertheless அவங்க கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. So if w dot ends with y அப்படின்னா you can just print count தான் கேக்குறாங்க. So இங்க வந்து ஒரு count equal to 0 போடு. So இங்க yes மா. W of -1 ஆமாப்பா. W of -1 is equal to y. இப்படியும் போடலாம். இந்த லைனுக்கு பதிலா இதுவும் எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவலா வர்க் ஆகும். சரியாப்பா? எஸ். சோ கவுண்ட் போட்டு பிரிண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. அவுட்புட்டை வந்து வெறும் டிஸ்ப்ளே தி அவுட்புட் as 3 னு கொடுத்திருக்காங்க. சோ பெரிய ஃபார்மேட் ஒண்ணு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ பிரிண்ட் போட்டுட்டு அவங்க அவுட்புட் as 3 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. I have to just say count.
அவங்க என்னெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்ல. சோ நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடணுன்றதும் கிடையாது. ஜஸ்ட் கவுண்ட் 3 தானே ஆன்சர் கேக்குறீங்க. 3 ஆன்சர் வந்துரும் இதுக்குன்னு சொல்லிடலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹைலி ஈஸி क्वेश्चन தான். நீங்களே சொல்லலாம். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் வவல். எங்க இருக்கோம் நம்ம? யாராவது என்கிட்ட பேசாதவங்க கிட்ட கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? தெரிஞ்சது வேண்டாம் இந்த क्वेश्चन ஈஸி क्वेश्चन. தயாநிதி ட்ரை பண்ணலாம் பாக்கண்ணா. சொல்லுப்பா. தயாநிதி தூங்கி எந்திரிச்சாச்சா? பிக்கப் ஆச்சா எல்லாரும்? கமான் கமான் கமான். எஸ் மேம். என்ன பண்ணலாம்? டெஃப் கவுண்ட் த வவல்ஸ் தான் கேக்குறாங்க. இப்போ வந்து லைனை பத்தி பேசல, வேர்டை பத்தி பேசல. சோ போன क्वेश्चन மாதிரியே போடலாமா? f is equal to open info.text அப்பா. அடுத்த லைன் நீங்க சொல்றதுக்குள்ள நானே எழுதிடுறேன். சொல்லுங்க நெக்ஸ்ட் லைன் என்னது? மேம் f.read of f.read. அப்புறம் for each character in x இல்லையாப்பா? இது ஃபர்ஸ்ட் மாடல், கேரக்டர் மாடல். சோ ஒவ்வொரு கேரக்டரா எடுத்துக்கிறோம். if ch in AEIOU தான் அவங்க கேபிட்டல்ல கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து கவுண்ட் வவல்னு சொல்றாங்க. சோ நம்ம இது இப்படியும் எழுதலாம், பண்ணலாம். இல்லனா வந்து இங்கேயும் இதையும் எழுதிக்கலாம். சோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பட் क्वेश्चनல வந்து இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேகா கொடுக்க மாட்டாங்க போர்டு எக்ஸாம்ல. இது வெரி ஸ்பெசிபிக். சரியா? இது வந்து ஒரு சாம்பிள் क्वेश्चन தான் இது. சாம்பிள் பேப்பர் क्वेश्चन தான் இது. எஸ் மதன்மை. எஸ். சோ if ch இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கவுண்ட் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு? சோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 இங்கேயும். எப்பயுமே அந்த கவுண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ இங்க விட்டுட்டு ஆரம்பிங்க क्वेश्चனை படிச்சுட்டு. சோ வெளியில வந்துட்டு அவ்வளவுதான். எதுவுமே ஃபார்மேட் கொடுக்கல. சோ பிரிண்ட் number of vowels is equal to. கடை புரியலனா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. 2 days away from the exam இல்லையா? சோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கத்துக்கோங்க இப்பவே. கவுண்ட் டன். போலாமா நெக்ஸ்ட்க்கு? எல்லாரும் அக்செப்டடா ஒர்க் ஆகுமா? இது நம்மளுடைய சாம்பிள் பேப்பர் क्वेश्चन, அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர் क्वेश्चन நினைக்கிறேன். சோ gratitude.text count the number of letter e in each line. இது not only the e but line ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம படிக்கும் போதே லைன்ஸ், ரீட் லைன்ஸா படிப்போம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் அதேதான். சோ def count ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் கேட்டா நம்ம def போட்டு தான் போடணும். f is equal to open file name கொடுத்திருக்காங்க gratitude.text. ஓபன் பண்ணிட்டோம். இப்ப லைன் லைனா படிக்க போறோம். சோ x is equal to f.readlines. நம்ம while யூஸ் பண்ணியே போட மாட்டோம் பைனரி இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு. அதனால we usually use this. நீங்க read line வச்சு போட்டாலும் உங்களோட சாய்ஸ் தான்ப்பா. So x is equal to f.readlines. எல்லா லைனையும் x ல படிச்சிட்டோம். For each line in x, if e in line, கரெக்டா சொல்லலாமா? ஒவ்வொரு லைனா தான் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. For if e in line 1:3 பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து லைனோட கவுண்ட்டும் வேணும், ஈயோட கவுண்ட்டும் வேணும், எத்தனாவது லைனும் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மேபி ரேஞ்ச் வச்சா நமக்கு ஒரு வேரியபிள் கம்மியாகும். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க for I in range length of x, if x of I if e in x of I count equal to count plus 1. இத முடிச்சிட்டு வெளியில வரும்போது print ஆர் தேவையே இல்லை கண்ணா. நம்ம வந்து கவுண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இல்லையா? for I in range len of x, c is equal to I dot count of e. இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே. சோ ஃபர்ஸ்ட் c போட்டாச்சு. இப்போ கவுண்ட் கிடைச்சிருச்சு. I நம்ம கிட்ட இருக்கு. இனிஷியலா சீக்கிரமா இனிஷியலைஸ் பண்ண கூட தேவையில்லை. இங்கேயே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா லைன்லயும் அவுட்புட் வரணும். சோ பிரிண்ட் line I plus 1 colon
ஆனா நீங்க எந்த லாஜிக் வேணா யூஸ் பண்ணலாம். அதான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தானே இருக்கு. 6 ப்ரோக்ராம் பின்னாடி கொஞ்சம் கிறுக்கி பார்த்துட்டு அப்புறமா வந்து இங்க எழுதுங்க. மெயின்ல நீட்டா எழுதுங்க. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் போட்ட மாதிரி போடலாம். நீங்க வந்து இஃப் இன்னு போட்டு கவுண்ட் பிளஸ் பிளஸ் நீங்க போட்டும் போடலாம். பட் ஞாபகம் வந்துச்சுன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அவங்க ஆன்சர் கீழே கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின் ஏற்கனவே பண்ணிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், பிரிண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதானே. 1 2 3 4. எஸ், ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். எல்லாருமே நான் எஃப் டாட் க்ளோஸ் மறந்துட்டே இருக்கேன், போடுங்க. உங்க எந்த எக்ஸாம்லயுமே அவங்க வித் ஓப்பன் ஆன்சர் கீழே கொடுக்கலப்பா. ஸோ நானும் போடல. சரியா? சித்தி அது ஒண்ணுதான் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்றேன் உங்களை. பட் எஸ், நீங்க ட்ரை எக்ஸெப்ட் போட்டு ரீட் லைன் போட்டு போடலாம். பட் வாட் இஸ் த ஜாய் பாருங்கப்பா. 3 மார்க் கொஸ்டினுக்கு இது ஈஸியா முடிஞ்சிடும் இல்லையா? சோ நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த புது லாஜிக்கே நீங்க படிச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் இந்த லாஜிக்கே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரீட் லைன் எதுக்குமே தேவைப்படாது. ஓகே, சோ ரீட் லைன் போட்டு நீங்க ட்ரை கேட்ச் போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் ப்ரோக்ராம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். பாத்துக்கோங்க, உங்க சாய்ஸ் தான். நீங்க அதை வச்சுதான் படிச்சிருக்கீங்க சுமிதா ரோலர்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட். அதே கிராட்டிடியூட் ஆர் சாய்ஸா இருந்துச்சு. டெக்ஸ்ட் ஃபைலுக்கு சாய்ஸ் வேற கொடுக்குறாங்க. சோ பார்த்து உங்க கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. லைன் ஸ்டார்டிங் வித் ஐ தான். சோ லைனா தான் படிக்கணும் எங்கேயுமே. சோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். டெஃப் இங்க போட்டுக்கிறேங்கன்னா டெஃப் நான் எழுதல. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், ஃபைல் நேம் போட்டாச்சுப்பா. நெக்ஸ்ட் லைன்ஸ் படிக்கிறோம். எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. சோ ரீட் லைன்ஸ் படிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்டிங் வித் ஐ. சோ ஃபார் இங்க வந்து எதுவும் கவுண்ட்லாம் இல்ல. சோ ஃபார் லைன் இன் எக்ஸ் இல்லையா? ஃபார் ஈச் லைன் இன் எக்ஸ் if line of 0, இது கொஞ்சம் ஈஸி தானே. இதுக்கு ஸ்டார்ட்ஸ் வித் போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து போடுங்க. if line of 0 is equal to I, கேபிட்டல் ஐ தான் போட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. அப்போ பிரிண்ட் ஐ, பிரிண்ட் லைன், சாரி பிரிண்ட் லைன். ரொம்ப இது கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் பாருங்க. போன ப்ரோக்ராம் விட இதுதான் உங்களுக்கு ஈஸி. ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே இருக்கீங்க. யூ ஹேவ் டு ஸ்டாப் மீ பை மேக்கிங் சம்திங் ராங். ஏன்னா ஆன்சர் கீ கையில இல்ல, சும்மா தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படியே. ஓகே, டன். மூவ் பண்ணட்டுமா? ஆனா எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? ஆல் ஆஃப் யூ கான்ஃபிடென்ட் டில் திஸ்? ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. begins with the word u னு கேக்குறாங்க. display those lines which begin with the word u. அதாவது ஒரு லைனை எடுத்து இப்ப ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா லெட்டர்னா லைன் ஆஃப் 0 னு போட்டுருவீங்க. இங்க வந்து நம்ம வந்து வேர்டை கம்பேர் பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். யுவர்னு பிகின் ஆகலாம். சோ ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது யுவா யுவரான்னு உங்களுக்கு தெரியாது. சோ எடுத்ததுமே சேம் திங். if is equal to open alpha dot text. இது வந்து லூப்ல ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. என்னப்பா? லூப்ல ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. லூப்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணனும். லூப்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணனும். ஆமா. So if open பண்ணிருக்கோம். ஓபன் பண்ணிட்டு x is equal to f dot read lines நான் போட்டாச்சு. ஓகே, இப்போ எல்லாமே இங்க வந்துருச்சா? எல்லா லைனும் இருக்கு. for line in x. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அந்த லைனை ஸ்ப்ளிட் பண்ணோம் இப்போ நம்ம. சோ இப்போ word is w is equal to line dot split நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு லைனா நமக்கு வேணும். சோ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் தானே if w of 0 w of 0 is equal to ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க. அவங்க இத கொடுக்கலனா நீங்க லாஸ்ட் டைம் தப்பு பண்ணீங்க மாடல் எக்ஸாம்ல. நான் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அதெல்லாம் கொடுத்து எப்படி கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படிலாம் அந்த வேர்ட் இருந்துச்சுன்னா தான் டாட் லோயர் அப்பர்னு நீங்க மாத்தணும். இல்லனா நம்ம क्वेश्चनக்கு தான் ஸ்டிக் ஆன் பண்ணனும். சோ they are meaning you னா you check only for you. அத வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. சோ print லைனை பிரிண்ட் பண்ணனும். I think that's it நினைக்கிறேன் இல்லையாப்பா? So this should work for you. f dot close. So 3 மார்க்குக்கு வந்து 6 லைன்ஸ்க்கு மேல ப்ரோக்ராம் கேட்கவே மாட்டாங்க. எல்லா லைனுக்கும் ஹாஃப் மார்க் வெயிட் வச்சிருப்பாங்க. சோ டெஃப் போடணும் நீங்க கண்டிப்பா. அதுக்கு மார்க் கிடையாது. அத போடலனா மார்க் கட் பண்ணுவாங்க. So yes for all of you. இது ஓகே தானே? என்ன எதுக்காக உள்ள பண்றோம்னு புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு லைன்லயும் கேக்குறாங்க. அவங்க மொத்தமா கேட்டாங்கன்னா நம்ம வெளிய ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து u எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா அடுத்த क्वेश्चन அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க. ரெண்டு क्वेश्चन அதே மாதிரி போட்டுருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் vowel count, number of vowels in a text file, named poem.txt. இது வந்து போன क्वेश्चनக்கும் இந்த क्वेश्चनக்கும் லைன்ஸ்ல கிடையாது. அந்த क्वेश्चन லைன்ஸ்ல நினைக்கிறேன். இது வந்து மொத்தமா கேக்குறாங்க. எத்தனை vowel இருக்கு இந்தல? ரொம்ப ஈஸி क्वेश्चन. ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரோகிராம் இது. போன மார்ச்ல போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். def vowel count f is equal to open poem.txt.
x is equal to read. Read-ஆ read lines-ஆங்கிறத உங்க choice இங்க. Number of vowels-னா read போட்டோம். For each character in x. If ch in AEIOU, AEIOU. Equal to எல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. அழகா ஒர்க் ஆகும். பைத்தனோட பெஸ்ட்டை யூஸ் பண்ணிப்போம் நம்ம. அவ்வளவுதான். நம்பர்னா கவுண்ட் வேணுமா? சோ இங்கேயே ஒரு கவுண்ட் போட்டுப்போம். Print number of vowels is equal to count. Yes sir, Akana. All of you. இது புரிஞ்சுச்சா? 6th question doubt எதுவும் இல்லையே? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். வாய்ஸ் கேக்குதான்னு கூட தெரியல உங்களுக்கு. உங்களை கேட்டு கேட்டு போடலாம். ஆனா அப்ப நம்ம போட்டு முடிக்க முடியாது. 30 question இருக்கு போடுறதுக்கு. சரியா? எஸ்மா. ரக்ஷிதா எனக்கு 7th question சொல்றியாப்பா? Display the number of words in a text file. என்ன பண்ணலாம்? நிஜமாவே நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? உங்களுக்கு கேட்கலையா நான் பேசுறது? ரக்ஷிதா இருக்கியாப்பா? சரி, தப்போ கரெக்டோ என்கிட்ட யார் பேசுவா? சுதர்ஷன் தான் என்கிட்ட பேசுவான். இருக்கானா அந்த பையன்? அந்த பையனை காணுமே இன்னைக்கு. ரீட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரீட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? def count போட்டுட்டோம். So f is equal to open ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா x is equal to f dot read. ஓகே, அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். w is equal to x dot split. இப்போ அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் இல்லையா? நமக்கு லென்த் தானே வேணும். ஸோ பிரிண்ட் லென்த் ஆஃப் w போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையாப்பா? எல்லா வேர்ட்ஸும் ஸ்பிளிட்டா எங்க இருக்கு? லென்த் ஆஃப் w கண்டுபிடிக்கும் போது யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். எஸ் மேம். ரித்விகா, நீ எந்த கொஸ்டின் கேட்டுன்னு தெரியல. நான் அதுக்குள்ள மூவ் பண்ணி வந்துட்டேன். இங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லையா? ஆனா இங்க பாரு, லைன் 1 பிரிண்ட் பண்ண சொல்றாங்கப்பா. லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4ன்னு ஒவ்வொரு வாட்டி லூப் கொள்ளும் போதும் they have to print the number. ஒண்ணு அப்ப நம்ம அதுக்கு நம்ம யூசுவலா யூஸ் பண்ற லாஜிக் யூஸ் பண்ணோம்னா 2 வேரியபிள் வச்சுக்கணும். ஒன்னு டு இன்கிரிமெண்ட் த லைன் நம்பர், இன்னொன்னு டு கவுண்ட் த வேரியபிள். சோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் ஐ இன் ரேஞ்ச் போட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஐயே ஏற்கனவே கவுண்ட் கொடுக்கும் எனக்கு. சோ ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும்போது லைன் i + 1 பிரிண்ட் பண்றேன். லைன் 1 பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி இல்ல எனக்கு இப்படி வேண்டாம் மேம், நான் வந்து ஃபார் ஈச் ஃபார் லைன் இன் எக்ஸ் தான் நான் போடுறேன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. லைன் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சு அதை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரணும் நீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வேலை நீங்க பண்ணணும். அதுக்குதான் அதை யூஸ் பண்ணிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரேட். ஓகே, எஸ். 7th question all of you ரொம்ப சிம்பிள் பாருங்க. இது 2 மார்க்ல கேக்குற அளவுக்கு ஈஸி क्वेश्चन இது. ரீட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கவுண்ட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துரும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இது நிறைய வாட்டி போட்டிருக்கோம்பா. மீ ஆர் மை வேர்ட்ஸ் பிரசன்ட் இல்லையா? சோ இதுல வந்து வேர்ட்ஸ் தான் கேக்குறாங்க, மொத்தமா வேர்ட்ஸ் கேக்குறாங்க. சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். போன क्वेश्चन போட்ட மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றீங்க, அதுக்கப்புறமா ரீட் பண்றீங்க. லைனை பத்தி பேசலன்னா நம்ம ரீடே பண்ணா போதும். சோ x is equal to f dot read. For each word in x, if word is equal to me or word is equal to my, question உடைய அவுட்புட் ஃபார்மட்டையும் பாத்துக்கோங்க. அவங்க எப்படி சொல்லிருக்காங்க? கவுண்ட் ஆஃப் me, my in my file தான் கேக்குறாங்க. என்னடா கண்ணா? ஆமாடா கண்ணா, சாரி, ஸ்ப்ளிட் பண்ணனும். ஆமா, words is equal to x dot split. So w in words. Yes ma'am. Split பண்ணிட்டு தான் கவுண்ட் பண்ண முடியும். So if w is equal to me or w is equal to my, ரெண்டுத்துல எதுவா இருந்தாலுமே கூட count is equal to count plus 1. So print அவங்க கேட்டிருக்க மாதிரியே print பண்ணுவோம். count of me or my. அவுட்புட் ஃபார்மேட்டுக்கு half மார்க் இருக்கும். ஏன்னா இங்க நம்ம லைன் லைனா வேர்டை கவுண்ட் பண்ண தேவையில்லப்பா. நம்ம இங்க மொத்தமா தான் எப்பயுமே நம்ம வந்து வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா வெளியே தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபார் லூப்க்கு வெளியே தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம், எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் கொஸ்டின். ஏன்னா அங்க வந்து அவங்க ஒவ்வொரு லைன்லயும் ஃபர்ஸ்ட் வேர்டை பத்தி பேசியிருந்தாங்க. அதனால நம்ம லைன் லூப்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு லைனுக்கும் அந்த வேலையை பண்ணும். ஸோ லாஜிக் வந்து ரெண்டே லாஜிக் தான். ஸ்ப்ளிட்டை வெளியில பண்றோமா உள்ள பண்றோமா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின்.
இந்த கொஸ்டின்ல நமக்கு உள்ள எதுவுமே வேலை இல்லை, லைன்ல வேலையே இல்லை. ஸோ மொத்தமா ஃபைல படிச்சு வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த வேர்ட்ஸை கவுண்ட் பண்ண போறோம். எஸ், இருங்க யாரையாவது கேட்போம், ஒரு கொஸ்டின் அது போடுவோம், டைம் இருக்கு நமக்கு. தீபிகா கொஸ்டின் தான். Ananya, yes ma, can we do this question? Ananya, function am count. Yes. So I have function name and then I do my f is equal to open. Aprom pa, next line. F dot B. So they're only asking a, okay, which means they are asking only character. So you can do yes, x is equal to f dot read. And then I need two counts. I need separately for a and f. So let me have a c1 comma c2 equal to 0 comma 0. இதெல்லாம் பண்ணீங்கன்னா appreciate பண்ணுவாங்க இல்லையா? See, they have so much resources are there for Python now. The teachers know all types of programs. அப்போ வந்து நீங்க இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னா they'll definitely appreciate it in your logic. சரி, இப்போ ரெண்டு கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. Yes ma, Ananya, I'm waiting for your next line. For Not for CH and X. for ch in x. Not if X in capital is small a. If C1 plus is If ch in small a capital A, c1 plus equal to 1. L is if CH. L if ch in capital M small m, c2 plus equal to 1. So I don't have to put a else here, it is not mandatory. So once this is done, I can come out and just say print C1. A or A, comma C1, print M or M. அவங்க கொடுத்திருக்க மாதிரியே print பண்ணிட்டீங்கன்னா full marks நமக்கு, அவ்வளவுதான். Think then close I have to do. சரியா? Call the functionல question நல்லா படிச்சுக்கோங்க. Question will be half a page, but answer will be less than that. சரியா? Yes. அப்பதான் நீங்க தான் சொல்ல போறீங்கப்பா. சரி, யாரு மாதவன் பேசிட்டு என்கிட்ட N of X. F dot read lines போட்டு N of X. போட்ட போறோமா? இருங்க. இதுவும் நல்லா ரோஹன், தருண், சித்தி விநாயக் பேசுறியாப்பா? ரொம்ப நாள் ஆச்சு நீ ஆன்சர் பண்ணி. Write a function to count the number of lines starting with A. சித்தி விநாயக் இருக்கியாடா? பேச மாட்டான் அந்த பையனை விட்ட. சரி, f is equal to open. Next வந்து x is equal to f dot read lines. எல்லா லைன்ஸையும் படிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு லைனா போயிட்டு ரக்ஷிதா, yes ரக்ஷிதா. So for line in x, for each line in x, if line of 0 if line of 0 is equal to capital A, count தான் பண்ண சொல்றாங்க. Count is equal to count plus 1. Count equal to 0. So வெளியில வந்துட்டு print the count the number of lines தான். So print number of lines starting with A, comma count. சரியா? 3 mark program, easy 3 marks to score இருக்கும். Yes Marathvika, yes. Display words to read lines story, yes விட்டு போயிருக்கு. Less than 4 characters. Length of that word has to be less than 4 characters. So இங்க வந்து அவங்க மொத்தமா வந்து கேக்குறாங்க. அவங்க லைன்ஸ் படிக்க சொன்னாலுமே கூட அவங்க கேக்குறது வந்து display the words தான், not from each line. லைனா கேட்கல questionல. So we don't have a problem here then. So def போட்டுட்டு f is equal to open பண்ணிட்டு x is equal to f dot. இதை வந்து நம்ம ரீடே போடலாம். ஏன்னா அவங்க ரீட் லைன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்னு சொன்னாலுமே கூட ரீட் லைன் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ f dot ரீடே போட்டுக்கிறேன் நான். x dot split போட்டேன். So x dot split பண்ணிட்டு for word in W, if len of word is less than print word. Rakshita, okay, yes. So if len of word is less than 4, then print word. அவ்வளவுதான், word print பண்ணிட்டு f dot close. வேற எங்கேயுமே பண்ண தேவையில்லை. So it will work perfectly.
இல்ல ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க படிக்கிறீங்கனாலும் இதே கதை தான். ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தென் அகைன் யூ வில் டேக் ஃபார் ஈச் லைன், அப்புறம் ஸ்பிளிட் பண்ணணும் நம்ம. அது எப்படியும் ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து கேரக்டரா படிச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து என்ன லாஜிக்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கிறுக்கி பார்த்துட்டு அப்புறமா இங்க வந்து எழுதுங்க. சரியா? ஏன்னா லைன் இவ்வளவுதான் அவங்களுக்கு வேணும். நீட்டா கோடு அடிக்காம எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட கெட்டவே வித் தட். சரியா? நீங்க அடிச்சு எழுதுனீங்கன்னா தான் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைங்கிறத பேப்பர்ல காமிக்காதீங்க. கவுண்ட் லைன், ஈச் லைன், டோட்டல் நம்பர் ஆஃப். கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஆனா ஆன்சர் நமக்கு ரொம்ப சிம்பிளா ஆக போகுது. கொஸ்டினை நீங்க படிச்சுட்டு வாங்க, ஆன்சர் எழுதி முடிச்சிருவேன். சோ கவுண்ட் லைன் பண்ணிருக்கீங்க. f is equal to open, அந்த ஃபங்க்ஷன் பேர் எழுதியாச்சு. நம்ம வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் கேக்குறாங்க. சோ ஒண்ணு வேலையே இல்ல, ரீட் லைன்ஸ் படிச்சாலே போதும். X is equal to f dot read lines, print line. இல்லையா? சோ ரீட் லைன்ஸா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா print total number of lines. 3 லைன்ல ஆன்சர் எழுதிடலாம் அந்த क्वेश्चनக்கு. total number of lines. and இந்த font பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி போர்ட் எக்ஸாம் क्वेश्चन தான் இது. total number of lines வந்து கோலன் இருக்கு, is len of x. பேக் சைடு பெட்டர் பாரு பிக்கா. பேக் சைடு தான் பெட்டர். ரஃப் காலம்ல போடாதீங்க, அங்கேயும் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ பேக் சைடு யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க கடைசியில, அவ்வளவுதான். சோ அது யாரும் ஒன்றும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க தாராளமா பண்ணலாம் அந்த வேலையை. பென்சில்ல எழுதி அழிக்காதீங்க, பேப்பர் ரொம்ப அசிங்கமாயிரும். சோ பென்சில்ல எழுதி எல்லாம் பண்ணாதீங்க, பேக்ல யூஸ். words ending with a digit o, not the lines. அப்பயும் அதேதான், சேம். சோ def நீங்க போட்டுப்பீங்க. f is equal to open, x is equal to read lines. ரீடே படிக்கலாம், ரீடே போதும். f dot read பண்ணிக்கலாம். ஆமா. w is equal to x dot split for word and w. if word of -1 equal to is digit, dot is digit. இருந்துச்சுன்னா கவுண்ட் மட்டும் பண்ண போதுமா? ஓகே, கவுண்ட் இஸ் number of words, whatever is count. yes Maritvika, yes. கண்ணா தருண் உனக்கு புரியுதாமா? வர்ஷிதா உனக்குமா? கரெக்டா போட்டுட்டு இருக்குமா? பிரக்யா, all of you, ஆதேஷ், எல்லாருக்கும் புரியுதா இந்த ப்ரோக்ராம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு? நம்ம this is the last program நினைக்கிறேன். இதுல எங்கம்மா சொல்லிருக்காங்க? 4 என்ன சொல்லிருக்காங்க? என்ன விட்டுருக்கோம்? அது அந்த எக்ஸாம்பிள்க்குடா, அந்த ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிளுக்கு அவங்க 4ன்னு வரணும்னு சொல்றாங்க. சோ நமக்கு வந்து என்ன கவுண்டோ அதுதான் வரணும். லாங் லைன்ஸ் ஃபங்க்ஷன் பேரு, content of text file, those lines which have at least 10 words. இப்ப கிளியரா உங்களுக்கே தெரியும், ரீட் லைன்ஸ் படிக்கணும், ஆனா ஸ்பிளிட்ட வந்து உள்ள பண்ணணும் இந்த क्वेश्चनக்கும், இல்லையா? சோ நம்ம வந்து இங்க f is equal to open பண்ணிட்டு x is equal to f dot read lines பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புன நோட்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே ஐ திங்க் நீங்க எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சூப்பரா பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ஒரு மினிமம் எத்தனை 8 பேஜ் ஆகாது, 10-14 பேஜ் ஆகாது. ஸோ ரீட் லைன் பண்ணிட்டோம். ஃபார் ஈச் லைன் இன் எக்ஸ், ஒவ்வொரு லைனா எடுத்துக்கிறோம். இப்போ லைன் வேணும்னா ஒவ்வொரு லைன்லயும் 10 வேர்ட்ஸ் கேட்கறாங்க. ஸோ உள்ள ஸ்பிளிட் பண்ணுங்க. w is equal to line dot split. அவ்வளவுதான். if len of w is greater than or equal to 10, at least 10 words na greater than or equal to 10 na irunduchinu sonna அந்த லைன் print line. அவ்வளவுதான் வேலை. கரெக்டா போட்டுருக்கோமா? so any logic will fit into these models. உங்களுடைய character, word எல்லாமே. சரியாப்பா? next moving on to your binary files. yes all of you move பண்ணலாமா? பைனரி ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பைனரி ஃபைல் ப்ரோக்ராம் இதுவுமே கூட. ஸ்டூடெண்ட் டாட் டாட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை வந்து நோட் பண்ணுங்க, இங்க டப்புலா இருந்தா டப்புலா பிஹேவ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் விஷயம்.
ரைட் அ ஃபங்க்ஷன் கவுண்ட் ட்ரெக். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னா நான் எழுதுறேன், அதுக்கப்புறத்துல இருந்து கவுண்ட் ட்ரெக் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பிக்கல் போடணும். இதுக்கு போட்டுருங்க வெளியில. உங்களுக்கு தேவை பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க, எங்கேயாவது இந்த மாதிரி ஃபிட் இன் பண்ணிக்கலாம் நம்ம மறந்துட்டோம்னா. f is equal to open. சரி, ஆனா அதுக்காக அடிக்காம எழுதணுங்கிறதுக்காக வந்து ப்ரோக்ராம் லாஜிக் தப்பு பண்ணிடாதீங்க சரியா? ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம் நீங்க சென்டம் பேப்பர் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பிச்சு விடுறேன். அவங்க ஸ்ட்ரைக்லாம் பண்ணிருக்காங்க, அங்கங்க உள்ள எல்லாம் குட்டி குட்டியா போய் இது மேல எழுதிருக்காங்க. அப்ப கூட சென்டம் கொடுத்துருக்காங்க பேப்பருக்கு. இட் இஸ் நாட் தட் எங்கேயாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுண்ட்டை விட்டீங்கிறதுக்காக அடிச்சுட்டு திருப்பி எல்லாம் எழுதாதீங்க சரியா? அதெல்லாம் they will not make. பட் இந்த ஆரோ மார்க் எல்லாம் போடாதீங்க. இன்டென்டேஷன் தப்பா போட்டு இங்க ஆரோ மார்க் அங்க ஆரோ மார்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சின்னதா நம்ம மறந்துட்டோம் இங்க குட்டியா எழுதுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமாப்பா, ரீட் பைனரி போட்ட உடனே வந்து வைல் ட்ரூ தான் நமக்கு. வைல் ட்ரூ போட்டதுமே ட்ரை போட சொன்னேன். ட்ரை போட்ட உடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட். இதை மறக்காம கையோட கை எடுக்காம எழுதிருங்க, ஏன்னா நீங்க எல்லாம் மறந்து போயிருவீங்க திடீர்னு. பிக்கிள் டாட் லோட் ஆஃப் எஃப் பண்ணிட்டோம். இப்ப வருவோம் கொஸ்டினுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் whose percentage is above 75. So percentage வந்து 0, 1, 2ல இருக்கு. தேவையில்ல. if x of 2, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஃபார் லூப் வராது, மேல வைல் லூப் இருக்கு. if x of 2 is greater than above மட்டும்தான் 75. just print the details. print x. போடலாம் ரித்விகா, அப்படி வேணா போடலாம். அப்படி போட்டாலும் ஆன்சர் ஒர்க் ஆகும். ட்ரைய மேல போட்டாலும் ப்ரோக்ராம் சூப்பரா ஒர்க் ஆகும். சரி, சோ இப்போ இங்க வந்து அப்பனா print x-உம் போட்டுட்டு count is equal to count plus 1 போட்டுட்டு இங்க வந்து except EOF error போட்டுருவேன். போட்டுட்டு பிரேக் பண்ணிக்கிறேன். இந்த while trueல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா I have to only say print number of students. count வேணும்னு சொன்னாலே வெளியே ஒரு count equal to 0 வேணும் சரியா? so logic of this was again a 4 mark question. 4 mark அளவு கண்டிப்பா வரது இல்ல. so while true try நம்ம usual binary file program தான். ஒரு வாட்டி எழுதி பாருங்க, உங்களுக்கு மறந்து போயிடும் தோணுச்சுன்னா இது சரியா? same type of question. expensive products ஏற்கனவே இப்பதான் பண்ணோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய sample paper question. f is equal to, நான் import pickle நான் மறந்துட்டே இருக்கேன், நீங்க போட்டுக்கோங்க அதை. பிரேக் யூஸ் பண்ணாதான் இப்ப வைல் லூப்ல இருந்து வெளில வரும், இல்ல வைல் லூப்ல இருந்து வெளில வராது. நான் பிரேக் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இம்போர்ட் பிக்கல் போட்டோம்னா மார்க் எல்லாம் குறைக்க மாட்டாங்க, ஆனா போட்டுருங்க சரியா? போட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? இதுவுமே ரீடிங் தானே, ரீட் த கண்டென்ட்ஸ் தான். சோ அதே வைல் ட்ரூ ட்ரை x equal to pickle dot load. இது வரைக்கும் போட்டாச்சு. இப்ப வந்து x of 3 is greater than 1000. x of 3 is greater than 1000. இங்கதான் நீங்க CSV ஃபைல் போடும்போது மட்டும் int of x of 3 ன்னு போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அங்க டெக்ஸ்டா படிக்கிறோம். இங்க வந்து x of 3 னே போடலாம், ஒர்க் ஆகும். greater than 1000 இருந்தா கவுண்டும் பண்ண சொல்றாங்க. ப்ராடக்ட் ஐடி மட்டும் தான் கேக்குறாங்க. சோ क्वेश्चन எப்படி டிஸ்ப்ளே பண்ணனும் பாத்துக்கோங்க. ப்ராடக்ட் ஐடி கோலன் and வரணும். சரி, ஓகே. சோ print ப்ராடக்ட் ஐடி கோலன் x of 0 வா, அவ்வளவுதான். சோ எவ்ரி டைம் வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி வந்துரும். ஆமா, சோ இங்க count is equal to count plus 1 போட்டுக்கிறேன். plus equal to இங்க வர்க் ஆகும், எதுக்கு கஷ்டம் பண்ணனும்? plus equal to 1. இந்த while trueல இருந்து except இங்க போட்டுக்கோங்கப்பா. except EOF error போட்டு பிரேக் போட்டுருங்க. while true லெவலுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறமா print total expensive products. count. okay கண்ணா? yes.
think this should work fine. Yes ma, Tanmay போட்டேமா. pickle is equal to. சரி அப்ப நான் மூவ் பண்ணுவா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு. இதுவுமே நம்ம சாம்பிள் பேப்பர் क्वेश्चन எக்ஸாக்ட்டா அடுத்த क्वेश्चन பாருங்க. இது நம்மளுடைய 2023 காப்பி क्वेश्चन. சேம் மாடல். பட் இங்க வந்து காப்பி ரெக்னு சொல்லும்போது ரெண்டு ஃபைல் ஓபன் பண்ணி பண்ணுவோம். ஒன்னு ரைட். சோ இங்க வந்து டெஃப்லாம் போடல நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் f is equal to open. எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அது உங்களுடைய f1. இது ரீட் பண்ணு. to into new file இல்லையா? சோ இத வந்து நம்ம ஓபன் பண்ண போறது read binary மோட்ல. and then f1 is equal to open. அடுத்த ஃபைல் பேர் கொடுத்திருக்காங்க record.dat. or append binary. இத ரைட்லயே ஓபன் பண்ணிப்போம். ரைட் பைனரி ஏனா புது ஃபைல் தான் அது. சோ சோர்ஸ் டெல்லி, டெஸ்டினேஷன் மும்பையா இருந்தா மட்டும் that is 0 1 2 3 4ல 3 and 4 நம்ம செக் பண்ணனும். இதான் நம்ம வேலை. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே while true try x is equal try to the recap. pickle.load of first file படிச்சாச்சு. if x of 3 is equal to Delhi and x of 4 is equal to Mumbai. ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் we have to open this pickle.dump object comma file. object வந்து x, file வந்து f1. லாஜிக் இவ்வளவுதான். இதுக்கு அப்புறமா எக்ஸெப்ட் போட்டு u of error போட்டு பிரேக் பண்றது, ஃபைல ரெண்டு ஃபைலையும் க்ளோஸ் பண்றது. வேலை இவ்வளவுதான் இங்க. எஸ், இதே ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோம் பாஸ்கெட் பால் மாடல் இல்லையா? நமக்கு என்ன இருக்க போறது இல்ல, பட் இந்த ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. சரி, என்ன பண்றாங்க? book.dat பாருங்க டிக்ஷனரி மாடல்ல கொடுத்திருக்காங்க. அதான் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது இங்க. சரி, find book of price. பிரைஸ் பாஸ் பண்றாங்க. சோ நம்ம எதுவுமே யூசர் கிட்ட இருந்து வாங்க தேவையில்ல. சர்ச் ப்ரோக்ராம் தான். displays all from book.dat which is very again simple question. same try தான் நமக்கு. சோ இங்கேயுமே வந்து f is equal to open read மோட்ல read பைனரியில ஓபன் பண்ணிக்கோங்க. while true try ட்ரைக்கு அப்புறம் ட்ரைக்குள்ள x is equal to அதே ஸ்டேட்மெண்ட் தான் pickle.load of f பண்ணிட்டோம். லோட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்னன்னா கீ அண்ட் வேல்யூ ஒரு டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் வந்திருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து புக் நம்பர் பி நேம் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. சோ இஃப் நேற்று கொஸ்டின் போட்டேன். x of key of loop தேவையில்லை, அதுதான் பண்ணணும் நேற்று. மார்ச் 28 அப்பா நான் நேற்று. So search using so ஸ்கிரீன் தெரியுதா தெரியல, ஸ்கிரீன் தெரியுதாப்பா? இப்படி போட்டாதான் ஒர்க் ஆகுது. நம்ம ஜெனரலா வந்து வயலுக்குள்ள ஃபார் லூப் போட மாட்டோம்ல, பட் இந்த क्वेश्चनக்கு ஒர்க் ஆகல எனக்கு. ஏன்னா வந்து நமக்கு எப்படியுமே கீ வேணும் இல்லையா? இந்த கீ எடுக்கணும் நானு. சோ ஃபார் x is equal to pickle.load பண்ணிட்டு x of key of அந்த கீயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 0 1 2 greater than or equal to price. பாஸ் பண்ணிருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு சேஞ்ச் தான்ப்பா டிக்ஷனரி மாடல்ல. நமக்கு நம்ம வந்து கீ போடணும். இது வேற எப்படியா போட முடியுமா? போட்டோமா, இதாக்கும் ஈஸியா போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் நேற்று ஒர்க் ஆகல. நேற்று நான் நியூ பேட்ச் ஆஃப் 12th பண்ணும்போது ஒர்க் ஆகல இது டைரக்டா போட்டா. பட் எனிவே நமக்கு அது கீ வேணும் அங்க. ஸோ ஃபார் கீ இன் எக்ஸ் ஒரு ரெக்கார்டு தான் படிக்கும்.
எக்ஸ்ல வந்து ஒரே ஒரு டிக்ஷனரி தான் இருக்க போகுது இப்போ. அந்த ஒவ்வொரு என்ட்ரியா இருக்கிறதுனால ஃபார் லூப் எப்பயும் நமக்கு தேவைப்படாது. பட் இந்த கொஸ்டின்ல இப்படி போட்டா ஒர்க் ஆச்சு இந்த ப்ரோக்ராம். If x of key of 2 is greater than or equal to price ஆ இருந்துச்சுன்னா அவங்க வந்து print பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? டிஸ்ப்ளே தான். So print x same except TOF error and break. So the line எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். சரி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் தெரியல அப்படிங்கிற கான்செப்டே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா மினிமம் ஒரு ப்ரோக்ராம்க்கு ஸ்ட்ரக்சர்க்கே மார்க். ஸ்ட்ரக்சரை மாத்திராதீங்க. இப்ப எப்படியுமே நம்ம வந்து f is equal to open பண்ணணும், def போடணும், ட்ரை போட்டு லோடு பண்ணணும். இதுக்கே உங்களுக்கு 1.5 மார்க் ப்ரோக்ராம்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் while true கரெக்டா நீங்க எல்லாமே நீங்க அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி இந்த if மட்டும் நீங்க தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ தான் உங்களுக்கு ப்ரோக்ராம்க்கு போகுமே தவிர அது எங்கேயுமே உங்களுக்கு அடி வாங்காது. அதுக்கான ஸ்ட்ரக்சரை மாத்தி அடிச்சு எழுதாதீங்க. நீங்க கான்பிடென்ட்டா எழுதுங்க. உங்களுக்கு திடீர்னு தெரியல மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு லாஜிக் அங்க எழுதுறீங்கன்னா அந்த if statement carries only half a mark weightage, though it is the most important step in the program. So அதை நீங்க தப்பா எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 மார்க் தான் உங்க மார்க்கிங் ஸ்கீம் படி கட் பண்ண முடியும். அதனால மத்ததெல்லாம் தப்பா எழுதிடாதீங்க. So you have to follow the syntax, it will work. ஒரு வாட்டி வேணா நீங்களும் போட்டு பாத்துருங்க. இதை விட ஈஸியா போட முடியும். முடிஞ்சுச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் இதுதான் இன்னைக்கு ஒர்க் ஆச்சு எனக்கு. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச லாஜிக் தான் டிக்ஷனரியில. பாஸ்கெட் பால் அதே கொஸ்டின் இருக்கு கிடையாது, போட தேவையில்லை. நம்ம காப்பீஸ் ரெக்கார்ட் பாருங்க. நம்ம போட்ட அதே மாதிரி கொஸ்டின் காப்பி போட்டுட்டு 2 ஃபைல் ஓபன் பண்ணி போடுற கொஸ்டின். சரியா? டிஃபரன்ஷியல் ஆர் பிளஸ் அண்ட் டபிள்யூ பிளஸ் மோட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான். அப்போ டிஃபரன்ஸ் என்ன நீங்க சொல்லணும். ரீட் பிளஸ் வந்து இட் ஓப்பன்ஸ். இது வந்து ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா எரர். இங்க வந்து எரர் கொடுக்காது ஒண்ணு. அடுத்தது ரீட் பிளஸ் பண்ணும்போது ஃபைல் பாயிண்டர் ரெண்டு இடத்துலயுமே வந்து இட் வில் பி தேர் இந்த மோட். பட் 1 மார்க் தான் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு போதும் இதுக்கு. இட் வில் ஓப்பன் த ஃபைல், போத் வில் டூ போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். அப்ப டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபைல் ஏற்கனவே இல்லைன்னா எரர் கொடுக்கும், இது கொடுக்காதுங்கிறது தான் மெயின் டிஃபரன்ஸ். டிக்ஷனரி மாடல் போடலாமா? இதே மாதிரி கொஸ்டின் எதுவுமே பாருங்க. இதுதான் உங்களுடைய இப்போ இந்த இதுல இருக்கு சாம்பிள் பேப்பர்ல இருக்கு கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு சேம் டைப் தான் இல்லையா? அக்செப்ட் சேம் டைப். போன கொஸ்டின் எப்படி போட்டோமோ இது அதே மாதிரிதான். அந்த லைன் எழுதிட்டு போடணும். அக்செப்ட் சேம் டைப் ஆஃப் பேராமீட்டர். சர்ச் கொஸ்டின் மாடல் தான் இதுவுமே. இந்த 2 ப்ரோக்ராமே போட்டாச்சுக்கன்னா இது ரெண்டுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்க நீங்களும் ஒரு வாட்டி. பெருசா இருக்க முடியுதா? அவங்களே அப்டேட் கொடுத்துட்டாங்க. பைனரி ஃபைல் இருக்கு, அப்டேட் ப்ரோக்ராமா கேட்டது இல்ல. fill in the blank தான் கேட்டிருக்காங்க. we'll also hope they will do the same thing this time. கேஸ் ஸ்டடியா சான்ஸ் இருக்கு. which moduleக்கு பிக்டல் டாக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸி. இப்போ வந்து என்ன மோட்லன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to செகண்ட் ஃபைல் யூஸ் பண்றாங்க. சோ temp தான். temp.dat வந்து நம்ம wb or ab எதை வேணா ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க. ரீட் த டேட்டா. நமக்கு எப்பயுமே தெரியும் ட்ரைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் pickle.load தான். f in போடணும். யூசுவலா f ன்னு போடுவோம். இப்போ வந்து f in தான் நம்ம ஃபைல் நேம். pickle.load பண்றோம். pickle.dump பண்ண போறோம். எங்க கொண்டு போய் போட போறோம்? அடுத்த ஃபைல்ல. சோ rec, f இல்ல அத எல்ஸ் பண்ணிக்கலாம். சோ கீழ என்ன ஸ்டேட்மென்ட் கீழ ஃபோர்த் ஸ்டேட்மென்ட் என்ன பண்ண சொல்றாங்க? தப்பா போட்டிருக்காங்க அவங்க. கரெக்ட் தான். அதாவது ரெண்டுமே பண்ண போறோம். இங்கன்னா மாத்திட்டு பண்ண போறோம், அங்க மாத்தாம பண்ண போறோம். நம்ம போட்டிருக்கவே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா அந்த எல்ஸ போடாம வெறும் pickle.dump கொடுப்போம். சோ ஒண்ணு மாறுச்சுன்னா புது ஃபைல் டம்ப் ஆகும், மாறலன்னா பழைய ஃபைலே டம்ப் ஆகும். இங்கேயுமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். கீழே என்ன எழுதியிருக்காங்களோ அதே தான் இங்கேயும். சோ சேஞ்ச் பண்ணிட்டு ரெக்கார்ட் அங்க மாத்துறோம், இங்க சேஞ்ச் பண்ணாம மாத்துறோம். சோ there is no change. எஸ் அக்கண்ணா, fill in the blanks relatively simple. உங்களுக்கு வந்து பேசிக் ஐடியா ஆஃப் அப்டேட் ப்ரோக்ராம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க அதை ஈஸியா போட்டுடலாம். பின் டிராப் சைலண்டா இருக்கு இன்னைக்கு கிளாஸ். யார் சொல்றீங்க? யாரையாவது எழுப்பி விடுவோம். அஜய், அக்ஷிதா, அனன்யா கொஸ்டின் கேட்டேன் நானு. ஹரிஷ் சொல்றியாப்பா? ஹரிஷ் சித்தார்த் சொல்றியா? ஃபர்ஸ்ட் என்னப்பா என்ன ஸ்டேட்மெண்ட்? which module should be ஸ்டேட்மெண்ட் 1 காணோம் இங்க. பட் இம்போர்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரியும். import pickle module. import pickle. ஆச்சு. நெக்ஸ்ட் open a temporary file. temp.dat temp.dat at write binary. write mode.
Yes, ரைட் ma'am. ஆர் அவங்க வந்து நெக்ஸ்ட் அமன் ஃபில் ஸ்டேட்மெண்ட் 3 டு ரீட் அதே क्वेश्चन தான் நினைக்கிறேன். Pickle dot load டாட் லோட் of FN. எஃப்என் அதே question. ma'am. அதே क्वेश्चन நினைக்கிறேன். ஓகே பிங்கிள் டாட் டம்ப் அவங்க அதே லாஜிக் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆர்இசி கமா எஃப் அவுட். நம்ம போட்ட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அவாய்ட் பண்ணிருப்போம். பட் அது இங்க போட்டிருக்காங்க. பட் லாஜிக் அதே தான். புதுசு வாங்கினதும் நம் பண்ணிக்கிறாங்கப்பா. எஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டு ஃபில். இது பாருங்க 4 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இதே மாதிரி டெலீட் ப்ரோக்ராம் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. டெலீட் இது வரைக்கும் கேட்கலனாலும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்டேட் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல. காப்பி எல்லாமே ஒரே லாஜிக் தான் கண்ணா. இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினிமா டாட் டாட்ல ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. டிக்ஷனரி கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸி தான். டிக்ஷனரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. காப்பி விச் ரீட்ஸ் ஃப்ரம் சினிமா அண்ட் காப்பீஸ் டு காலை. ஸோ ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் காப்பி. ஸோ இதுவுமே உங்களுக்கு F1 2 ஃபைல் ஓபன் பண்ணிப்பீங்க. இது வந்து ரீட் பைனரியில இருக்கு. இது வந்து ரைட் பைனரியில இருக்கு. 2 ஃபைல் இருக்கு. இப்போ வந்து வைல் ட்ரூ போட்டுருவீங்க. while true போட்டு try போட்டு x is equal to pickle dot load போட்டுருவோம் from the first file. இப்போ வந்து first file படிச்சாச்சு. மூவி நேம் வந்து காலைன்னு இருக்கணும். மூவி நேம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஃபர்ஸ்டே இருக்கு. ஸோ if x of 0 is equal to அவங்க கொடுத்துருக்க அதே ஸ்பெல்லிங் இருந்துச்சுன்னு சொன்னா pickle dot dump record comma x comma f1. அதே மாதிரி அதுக்கு கவுண்ட்டும் படிக்க சொல்றாங்க. count is equal to count plus 1. ஸோ இங்க ஒரு count equal to 0 போட்டுக்கோங்க. ஸோ வெளியில வரும்போது நம்ம வந்து print number of record copied. வயலுக்கும் வெளியே வந்து போகணும். கரெக்ட். வயலுக்கு வெளில வந்து தான் பண்ணணும். எஸ் ரெக்கார்ட்ஸ் காப்பி இதுதான் பண்ணாதீங்கன்னு சொன்ன எக்ஸாம்ல. சரி காப்பி வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா அடிச்சுட்டு திருப்பி எழுதிருங்க. ஓகே ஈஸி கொஸ்டின் தான். பாஸ்கெட் பால் மற்ற கொஸ்டின்லாம் போட்ட மாதிரியான சேம் கொஸ்டின் எதுவுமே. ஓகே அதே கொஸ்டின் இதான் சினிமா டாட் திருப்பி அதே கொஸ்டின் ரிப்பீட் இருக்குன்னா விட்டுருங்க. சீக் அண்ட் டெல்காக போட்டிருப்பேன்னு நினைக்கிறாரு. ஸோ 2 டிஃபரன்சஸ் பிட்வீன் சீக் அண்ட் டெல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சீக் டெல் உங்களுக்கு தெரியும். டெல் வந்து லொகேஷனை சொல்லும். சீக் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். உங்களை ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு டெல்க்கு ஒரு யூசேஜ் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கு டெஃபினேஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. மோர் தென் எனஃப். எம் டைப் நம்ம ஏற்கனவே போட்டோம் இதே கொஸ்டின். சரியா? ஸோ மூவ் பண்ணுவோமா நெக்ஸ்ட்டுக்கு? ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ஸோ ஸ்டாக் தான் நமக்கு இதோட பாக்கி. சிஎஸ்பி நான் ஒன்றும் பண்ணவே இல்லையா? சிஎஸ்பி நீங்க வரல. சாரி இருந்துச்சாங்க. சிஎஸ்பி முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டேன். ஆனா சிஎஸ்பில வந்து ஆட் கவுண்ட் சர்ச் இதை தவிர வேற எதுவுமே இது வரைக்கும் கேட்கல. அப்டேட்டோ டெலிட்டோ கேட்டதில்லை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸும் போட்டு ஒரு வாட்டி படிச்சிருங்க நீங்க. அதை write a program in Python that defines and calls. First வந்து what is the advantage? யாருப்பா? அக்ஷிதாவை கேட்போம். ரொம்ப நேரம் ஆச்சு. அக்ஷிதா what is the advantage மா? இருக்காது பொண்ணு. What is the advantage of using a CSV file for permanent storage? யார் சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேன். தியரி क्वेश्चन ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். சுதர்ஷன் லேட்டா ஜாயின் பண்ணிக்க சொல்ல. பரேட்டா வந்து பனிஷ்மெண்டா? What is the advantage? Ma'am, CSV file. புரியல கண்ணா, காதுலயே வேணுடா. Easier to create. Couple it can store. Ma'am, we can store many records once, ma'am. See, generally வந்து text file விட it is more structuredங்கிறதுனால it is easy to carry and work in different types of systems. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது cross platform one of the advantages சொல்லலாம். சைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி ஆர்கனைஸ்ட். ஸோ வந்து எக்ஸெல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டேட்டாவை நீட்டா பார்க்க முடியும். அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. எஸ்மா. ஸோ எக்ஸெல்ல ஓப்பன் பண்றது ஒன்று அண்ட் இட் கேன் ஸ்டோர் அ லாட் ஆஃப் டேட்டா ஒன்று அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் ஃபார் கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான் மெயினா. ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைல வந்து வேற எங்கேயா மாத்தணும்னா யூனிகோட் கேரக்டர்ஸ் வந்துடும். இல்ல யூனிகோட் கேரக்டர்ஸ்லாம் இருக்காது. அதெல்லாம் அட்வான்டேஜஸ் வச்சு கதை எழுதலாம். நீங்க ஏரியா கொஞ்சம் நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஸோ டெஃப் ஆட் ப்ராட்
ரொம்ப நாள் கழிச்சு CSV-யா சரி accept and add data of a product f is equal to open product.csv in a read mode. Sorry, இது வந்து create பண்ண போறோமா, so write add தான் கொடுத்திருக்காங்க. Each record consists of a list. ஆமா அதையும் போட்டுறணும். New line equal to தேவையில்லை, எல்லாமே ஒர்க் ஆகும்டா. So new line equal to space போட்டுட்டேன். Product ID name price ABC வச்சுக்கிறேன். மூணையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வந்து REC is equal to ABC ஏன்னா லிஸ்டா தான் போட போறேன் நான் இங்க. இப்ப வந்து W இங்கேயே போட்டுடலாம், கீழே கூட போடலாம்ல. W is equal to CSV.writer இம்மீடியட்டா அப்படியே writer of F போட்டுட்டு W.writeRow. இங்க வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் பாருங்க. இப்ப கொஞ்சம் அதை வந்து என்ன அவங்க REC அவ்வளவுதானே. ஆனா இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு ப்ராடக்டா வாங்குறதுக்கு பதிலா நிறைய பெரிய கொஸ்டினா கொடுத்துருவாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னா நீங்க இங்க ஒரு while true போட்டுக்கோங்க. நான் இதுதான் அந்த பசங்கள்ட்ட சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் while true அப்படின்னு போட்டுட்டு நல்லா பண்ண தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம வந்து ஏபிசிய while true குள்ள வாங்கிட்டு record is equal to ABC போட்டுட்டு do you have more records னு கேட்டுட்டு if CH is equal to n னா பிரேக் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய ஆட் ஆயிட்டே வருது இல்லையா. சோ லெட்ஸ் சே x.l.append of REC. அப்ப என்ன ஆகும்னா மொத்தம் 10 ரெக்கார்ட் இருக்குன்னா யூசர் ஃபுல்லா ரெக்கார்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்ல வந்துரும் நமக்கு. பெட்டர் வே ஆஃப் டூயிங் ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கு இதுதான். அப்ப எல்ல வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இப்போ வந்து w.writeRows of L போட்டுடலாம். சோ இது வந்து நம்ம ஒரு அடிஷனலா பார்த்தோம் முன்னாடி. நம்ம ஈஸியா வந்து ஆட் ப்ராட 10 வாட்டி கூப்பிட்டு விட்டுருவோம் ஃபங்க்ஷன்ல இருந்து இல்லையா. நமக்கு வந்து ஆட் ப்ராட எவ்வளவு வாட்டி வேணா நம்ம கூப்பிடலாம் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து. பட் சம்டைம்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க நீங்க ரைட் ரோஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட் ரோஸ் யூஸ் பண்ணணும்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபார் லூப் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்டே கேட்கலாம். ஹவு மெனி வேல்யூஸ் டு யூ ஹேவ்னு என்ன வாங்கிட்டு ஒரு ஃபார் லூப் போட்டு ஐடியா இஸ் யூ ஹேவ் டு கிரியேட் a லிஸ்ட் ஃபர்ஸ்ட். லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு தென் ரைட் ரோஸ் ஆஃப் எல். சரியா, இந்த ரெண்டு லாஜிக் தான் மாத்தி கேக்குறாங்க. நீங்க யூசுவலா படிச்சிருக்க லாஜிக் இது, இதையே படிக்க இதே எழுதுங்க. கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படிங்க. ஒருவேளை மாத்தினாங்கன்னா இப்படி எழுதணும், அவ்வளவுதான். எஸ் ஆல் ஆஃப் யூ. இப்போ எழுதுன மாடல் பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், உங்களுடைய 4 மார்க் கொஸ்டின். ஓகே, அப்புறம் அதே கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸா. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் ஸ்பேஸ் ஹியர். அதே கொஸ்டின் தானே அது. சரி, இப்போ நெக்ஸ்ட் கவுண்ட் ப்ராடுக்கு டெஃப் கவுண்ட். இது வந்து ரீடிங். கவுண்ட் ப்ராடுக்கு வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறோம். f is equal to open. அந்த ஃபைலை வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா if அப்போ r is equal to csv.reader. சும்மா கண்டிஷனே இல்ல, சும்மா ரீட் பண்ண சொல்றாங்க. சரி, ரீடர் ஃபார் reader of f for r in for row in r count is equal to count plus 1. ஆனா இது வந்து ஒரு ஐட்ரபிளா இருக்கும் கண்ணா, லிஸ்டா இருக்காது. நாங்க ட்ரை பண்ணோம் போன வாட்டி தானே போட்டோம் நினைச்சேன். நம்ம லென் ஆஃப் ஆர்னு போட்டா திட்டிச்சுடும் ரொம்ப. சோ அதுல அப்படி பண்ண முடியல. அது ஒரு ஐட்ரபிளா இருக்கு, லிஸ்டா இல்ல. ஆனா நம்ம ஓபன் பண்ணும்போது ரீடிங்க்கு மட்டும் தான், ரைட் பண்ணும்போது மட்டும் தான் நியூ லைன் போடணும்டா. ரீடிங்க்கு எல்லாம் தேவையில்லை. சரியா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன். என்னன்னா ஒரு நியூ லைன் வராம இருக்கிறதுக்கு தான். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ரீடிங் மோடுக்கு நியூ லைன் எல்லாம் தேவையில்லை. சரி, count is equal to count plus 1 போட்டுட்டு print. அவ்வளவுதான்ப்பா. I think this should work. சரியா, சோ ஈக்குவலா பிரிக்க மாட்டாங்க. கவுண்ட் ப்ராடுக்கு 1 மார்க் தான் இருக்கும். சோ இங்க ஒரே ஒரு மார்க்கே வந்து உங்களுடைய இந்த क्वेश्चनக்கு தான் இருக்கும், இந்த பார்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். சோ மத்தபடி போன பார்ட்டுக்கு தான் 3 மார்க்ஸ் இருக்கும் இந்த ப்ரோகிராம். ஆட் அண்ட் சர்ச் மாடல். கமான் இது ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். student.csv அதே மாதிரி क्वेश्चन. ஆட் சர்ச். So add வந்து சேம் கணா பண்ணவே தேவையில்லை நீங்க. ஏன்னா ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஈச் ரெக்கார்ட்ல வந்து அட்மிஷன் நம்பர், எஸ் நேம், அட்மிஷன் நம்பர் இருக்கு. சோ அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் பர்சன்டேஜ் நிறைய இருக்கு. சரி, ஓகே. பர்சன்டேஜ் டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் பர்சன்டேஜ். அதுதான் 3 தான் இருக்கு. சும்மா கேட்டேன். ஓகே,
ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச் மட்டும் பண்ணுவோம். சர்ச்சுக்கு சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் லாஜிக் நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் டெஃப் சர்ச் போட்டிருக்கோம். whose percentage is more than 75. So f is equal to open பண்ணிட்டோம். ஓபன் பண்ணும் போதே வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணிக்கிறோம். நம்ம அங்க போட்ட மாதிரியே for row in R. For each row in R, if of 2 int of row of 2 greater than 75. நான் இன்டோ ஃப்ளோட்டோ கூட போட்டுக்கலாம். சேஃபர் சைடுக்கு நான் ஃப்ளோட்னு கூட போட்டுப்பேன். ஏன்னா இன்டா இருந்தாலும் ஒர்க் ஆயிடும் ப்ரோக்ராம். 75 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் வேற ஒன்றும் பண்ணல. உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலா சிஎஸ்வி ஃபைலா இருந்தா மட்டும் இப்படிதான் போட்டு ஒர்க் ஆகணும். ஸோ இது கிரேட்டர் தேன் 75 இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ண சொல்றாங்க, டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. டிஸ்பிளே பிரிண்ட் இங்க வந்து நம்ம ரோன்னு போட்டா ஒரு மாதிரி வரும் நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அட்மிஷன் நம்பர். ஏன்னா 4 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் அழகா எழுதலாம். வேணா ரோ ஆஃப் 0, பிரிண்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேம் ரோ ஆஃப் 1, பிரிண்ட் பர்சன்டேஜ் ரோ ஆஃப் 2 அழகா எழுதலாம். ஸோ நீட்டா வந்துடும். பக்கத்துல வரணும்னு சொல்றியா? பக்கத்துல போட்டா டேப் போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் கூட விட்டு போடலாம். பக்கத்துல இல்லையே எங்க ஒண்ணும் ஃபார்மேட் கொடுக்கலாம். அது அழகா இருக்கும்னு சொல்றியா? சரி, ஓகே ஓகே கண்ணா. சோ எக்ஸல் மாதிரியே வரும். இது வந்து லிஸ்டா ரிட்டர்ன் ஆகும் கடை, தப்பு கிடையாது. நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் ரோன்னு போட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் நமக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு டு a little வேல்யூ அடிஷன் தேர், நீங்க வந்து நீட்டா எழுதலாம். எழுதும் போது அப்ப அழகா பிரிண்ட் ஆகும். ஓகேயா? சோ திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் சர்ச் மாடல். இதுதான் நம்மளுடைய சாம்பிள் பேப்பர். அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர் கொஸ்டின் மேக்ஸ் salary. To read all the records. Additional practice paper இதையும் நம்ம போட்டோம்னு தான் நினைக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்களான்னு தெரியல. Read all the records. So f is equal to open. இங்க வந்து max is equal to 0 நான் ஃபர்ஸ்ட் அசைவ் பண்ணிக்கிறேன். சாரி read binary வெறும் read. சாரி வெறும் read. So max equal to 0. Row where reader தானே. So r is equal to csv dot reader. Okay. For row in R, if int of risk வேணாம். இவன் இங்க இன்டா தான் இருக்கு. கரெக்ட். அங்க இன்டா இருக்கு. சோ இன்டா போட்டுடலாம். int of row of 3 அப்பா. int of row of 3 is greater than max. ஒருவேளை இந்த salary ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா max is equal to int of row of plus. So வேணா நீங்க int of row முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இப்போ ஒரு இதுக்குள்ள m is equal to int of row of 3 னு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது நீங்க எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவுதான். அப்ப m இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடும். தப்பு பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. So if m is greater than max, max is equal to m. இப்ப இதுலயே வந்து display the row where the salary is maximum னு கொடுத்ததுனால நம்ம ஒரு லிஸ்ட் எம்டியா வச்சுப்போம். இங்க L is equal to row. ரெண்டுமே வேணும் இல்லையா? ஏன்னா நம்ம கடைசியில பிரிண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் salary இதுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு, ஆனா எந்த ரோ மேக்ஸிமம், எந்த எம்ப்ளாயி மேக்ஸிமம் நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். who got the highest score, person who got the highest score னு கேட்பாங்க. நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சு நேம் அதுல போட்டு வச்சுப்போம். சோ இதுவும் அதே மாதிரி ப்ரோக்ராம் தான். இப்ப எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா this will be having the latest details for us. இப்ப இங்க வந்து ஒண்ணு என்ன பண்ணலாம், அக்கவுண்ட் வேணா வச்சுக்கலாமா? ஒருவேளை யாருமே பட் எனிவேஸ் 0 வாங்கினா நான் வந்து மேக்ஸிமம் salary, சோ பிரச்சனை இல்லை. சோ print the row தான் கேக்குறாங்க. சோ print L. அது வந்தாதான் வரும். சரியா கண்ணா? எல்லாருக்கும் புரியுதா கண்ணா? சோ மேக்ஸ் salary அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர் லெவல். சோ இதுதான் மேக்ஸிமம் லெவல் அவங்க கேட்க முடியும் உங்களுக்கு. இதுக்கு மேல கஷ்டமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. யூசுவலா வந்து நமக்கு அந்த கவுண்ட் சர்ச் ஆட்லயே தான் போயிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் they have tried to ask something different in CSV files. இவங்க இது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அது வேணா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சேலரிலாம் தேவையில்லை. ஆமா ஆமா அதுதான். அப்ப வந்து எல் டாட் அப் அண்ட் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த டிஸ்டிங் சேலரின்னு கொடுக்கல என்னக்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு ரோன்னு போடாம எல் டாட் அப் அண்ட் ஆஃப் ரோன்னு நீங்க போட்டுக்கலாம் சேஃபர் சைடுக்கு.
அப்ப என்ன ஆகும்னா மோர் தேன் 1%க்கு அதே salary இருந்துச்சுன்னா கூட பிரிண்ட் ஆகும். அந்த வேல்யூ ஆமா. உள்ளே வரும். கரெக்ட். greater than or equal to maxனு போடணும். இது நம்மளுடைய சாம்பிள் பேப்பர் கொஸ்டின். ஒன் கவுண்ட் கொஸ்டின் தான் பட் நமக்கு தேவையானது பாருங்க. அக்செப்ட் ஸ்டேட்மென்ட்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கு பாருங்க. இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன். ஆமா. So accept a record from the user and add it to the file கொடுத்திருக்காங்க. The column heading should also be added on top of the CSV file னு சொல்றாங்க. சோ நம்ம என்னன்னா யூசுவலா பண்ற ப்ரோகிராம் தான். சோ def accept போட்டுட்டு இது பாருங்க சாம்பிள் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க and அதை ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா இந்த மாடல் கேட்பாங்கன்னு அர்த்தம். இந்த மாடல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த क्वेश्चन நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இல்லனா அவங்க இவ்வளவுலாம் மெனக்கட்டு ஹைலைட் பண்ணி அப்படிலாம் காமிக்க மாட்டாங்க. சாம்பிள் பேப்பர்லயே போல்ட்ல இருந்துச்சு அந்த क्वेश्चन. சரியா? சோ def accept பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். என்னென்ன வேல்யூஸ் வாங்க போறோம்? 1 2 3 4 வாங்குறோமா? ஃபைல் உள்ள L equal to M எதுக்கு? ஃபைல் மாதிரி உள்ள போட்டா திருப்பி நம்ம லிஸ்ட் பண்ண இல்லனா ரைட் ரோஸ். ஃபைன். சோ L is equal to empty list. ஃபர்ஸ்ட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு அந்த head is equal to அவங்க கொடுத்திருக்கிறத போட்டுருவோமா? ஸ்ட்ரக்சர் வந்து st_id, st_name. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அது ஹெட்டிங்ல வச்சிருக்கேன். சரியாப்பா? ஹெட்டிங் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்டிங்க நான் இங்க வச்சிருக்கேன். f is equal to open result dot csv. ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணிட்டேன். in right. சோ இப்போ நான் import csv என்ன நான் போன क्वेश्चनல இருந்து போடவே இல்லப்பா. l dot first append head போட்டுக்கிறேன். first head கொண்டு போய் எழுதிட்டேன். நம்ம வந்து இப்போ யூசர் கிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்க போறோம். வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா? accept a record from the user and add it to the file. போட்டுடலாம். நம்ம வந்து இங்கே வந்து சரி நம்ம while தான் ஏற்கனவே போடல. நம்ம for loop வச்சு போடுவோம். add it to the file னு கொடுத்திருக்காங்க. என்னன்னா add to the ஃபைலுக்கு தானே ஆட் பண்ணோம். அப்ப wbj.write rows of f heading னு போடுறாங்க. அப்ப இதுக்கு லிஸ்ட்ல போடுறோம். லிஸ்டே ஓகே. தேவையில்லை. நான் என்ன நினைச்சேன்னா இங்க நான் இத வந்து நம்ம write rows மெத்தட் வச்சு போடலாம்னு நினைச்சேன்ப்பா நானு. நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைரக்டா இங்க ஹெட் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல லிஸ்டாவே போடாம இப்படியே போட்டுடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. head is equal to அந்த ஹெட்டிங்க போட்டுட்டு w is equal to csv.writer போட்டுட்டு அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் லைனே நான் வந்து ஃபைல் ஓபன் பண்ணிருப்பேன். பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம செகண்ட் மாடல் சொன்னேன் இல்லையா? அதை அப்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. ரைட் ரோஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றேன் ஆக்சுவலி தான் நானு. நம்ம எப்படி வேணா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் f is equal to ஓபன் பண்ணிட்டு w is equal to csv.writer பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி head is equal to அந்த ஹெட்டிங்க போட்டுட்டு w.write row of head போட்டுடலாம். ஆனா இப்போ ஆக்சுவலா இது ஒரு சின்ன எரர் இங்க இருக்கும் பாருங்க. அந்த மெத்தட்லயே எரர் வந்திருக்கும். நம்ம வந்து அப்ப எத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாலுமே அப்ப என்ன பண்ணும் போய் அந்த ஹெட்டிங் எழுதும் இல்லையா? அதனால அப்படி பண்ண முடியாது. இப்ப ஃபார் லூப் தான் நம்ம போட்டாகணும். அக்செப்ட் ஃபங்க்ஷனை 10 வாட்டி கூப்பிட முடியாது இப்ப நம்ம. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கூப்பிடும் போது ஹெட்டிங்க போய் எழுதும். அதனால உள்ளதான் வாங்கி ஆகணும். ஓகே, இப்ப ஹெட்டிங் எழுதிட்டோம். எழுதி முடிச்சுட்டு ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு n is equal to int input எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு யூசர்ட்ட வாங்கிக்கோங்க. for I in range n ஒவ்வொரு வாட்டியும் a equal to b equal to c equal to d equal to 4 வேல்யூ வாங்குறீங்க. வாங்கிட்டு record is equal to abcd போட்டுக்கோங்க. இங்க w.write row of rec. இப்படி பண்றதுக்கு பதிலா இத ஃபுல்லா முடிச்சிட்டு வெளியில வந்துட்டு l.append of ஃபர்ஸ்ட் ஹெட் ஏற்கனவே பண்ணிருக்கோம். இப்போ l.append of rec பண்ணிரலாம் நம்ம. அப்போ ரைட் ரோஸ் பண்ணிரலாம். சோ இப்படி போட்டாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்து கரெக்ட்டான வேடான கண்ண. சரியா? சோ இப்போ இது எழுதி முடிச்சிட்டோம். இது கரெக்ட்டா இது ஒர்க் ஆகுமா? ரைட் ரோ முடிச்சிட்டோம். காலம் ஹெட்டிங்ஸ் போட்டாச்சு. ஆட் தான கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அத அப்பண்ட்ல ஓபன் பண்ணுமா ரைட்ல ஓபன் பண்ணுமா? நம்ம அப்பண்ட்ல ஓபன் பண்ணா ஓவர் வாட்டி ஃபைலா அது அப்படி மீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் எனிவே தட் இஸ் ஃபைன். இப்போ வந்து இங்க இதுக்கு பதிலா ஓபன்ல w போட்டு a போட்டு நம்ம அப்பனால ஹெட்டிங் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அப்பன் அது தப்பு இல்ல. வர முடியாது தானே.
இல்லையா? சோ அது பண்ண முடியாது. சும்மா அவங்க மீனிங்ல தான் அப்பெண்ட் சொல்றாங்க. அப்பெண்ட்னா ஆட் இட்னா இங்க மீன் பண்ணி. சரி. இப்போ ஒன் கவுண்ட் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒன் எனி ஈவென்ட்னா என்ன மீன் பண்றாங்கன்னா இங்க ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? சோ இதே மாதிரி f is equal to ஓபன் போட்டுருவீங்க. f is equal to ஓபன் பண்ணிட்டு r is equal to csv.writer போடுவோம். சரி, csv.reader போடுவோம். For row in R, if row of 3 அப்பா if row of 3 is equal to 1 அப்படின்னு சொன்னா count the number of students. Count plus equal to 1. Yes. கரெக்டா ஒர்க் ஆகுமா? இதை விட்டோமா? count the number of students. So count இதுவும் மாத்தல, acceptல மட்டும் இப்ப இந்த headings போடுற மாடல் ஒரு வாட்டி போட்டும் பாத்துருங்க. நீங்க வந்து உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல நீங்க போடல இந்த மாதிரி மாடல்னா நீங்க ஒரு வாட்டி போட்டு பாத்துருங்க இந்த கொஸ்டின் மட்டும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்கு. இப்படி கேட்டா கூட நீங்க எழுதிருவீங்க கண்ணா. fill in the blankல கேட்டா நீங்க மாட்டிப்பீங்க. ஏன்னா fill in the blankல அவங்க டேஷ் எங்கேயாவது கொடுத்திருந்தாங்கன்னா you have to understand there are different ways of doing a program. அப்ப ரைட் ரோ போடுறாங்களா, ரைட் ரோஸ் போடுறாங்களா, அப்பெண்ட் வச்சு போடுறாங்களா, அந்த மாதிரி 2-3 மாடல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தான் அவங்க இந்த மாதிரி CSV ஃபைல கேஸ் ஸ்டடியில கொடுத்து fill in the blanks அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களால ஃபில் பண்ண முடியும் அந்த பிளாங்க்ஸ். சரியா? ப்ரோக்ராமா கேட்டா மேபி நீங்க மனப்பாடம் பண்ணி கூட எழுதிடலாம் ப்ரோக்ராம். பட் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுங்க இந்த கொஸ்டின். ஓகே. சோ இது ஈஸி, நான் போடவே போறது இல்லை உங்களுக்கு இந்த கொஸ்டினை பாருங்க. ஆட் அதே மாதிரி தான் ஆட். ஸோ நானே ஜென்ரலா சொல்வேன், இப்போ இனிமேல் நீங்க எழுதுற ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நீங்களே ஹெட்டிங் கொடுங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்போ நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு CSV ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லைனை ஹெட்டிங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வேல்யூஸை வாங்குங்க. இட் வில் பி a better way of doing a program. Count ஓகே. அது I think you will manage this பா. ஆட் சர்ச். ஆனா இதுவுமே ஃபர்னிச்சர் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க கொஸ்டின் தான். CSV ஃபைல்ல ஆட் பண்றது அதே சின்டாக்ஸ் தான். nothing is going to change here. Display the records of the furniture whose price is more than. இதுவும் நீங்க போட்டுறலாம். ஹெட்டர் வச்சு போடுறது. ப்ராப்பர் டைட்டில் கொடுத்துட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் தான் நமக்கு இங்க பிரச்சனை. இதெல்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் they are becoming little serious in your programming. ஏன்னா CSV ஃபைலுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் எப்பயுமே அவங்க கொடுத்தது இல்ல, ரொம்ப சிம்பிளா கொடுத்திருந்தாங்க. சோ எஸ், சோ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எழுதும் போதே இந்த வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த ஒண்ணு மட்டும். சோ accepted to add it to the file, display name of employee received incentive more than 3 times. Number of incentives-னா இங்க 0, 1, 2, 3. So இப்போ வந்து நீங்க செக் சர்ச் பண்ணுவோம். இன்சென்டிவ் இஸ் நதிங் பட் a search function. அப்ப சர்ச்ல வந்து இப்போ row of 3 is greater than 3, int of row of 3 இல்லையா? நீங்க கண்டிஷன் மட்டும் தான் மாற போகுது. if int of row of 3 is greater than 3 அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ண சொல்றாங்களா? நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி மட்டும் கேக்குறாங்க. row of 1 row of 1. So என்ன கேக்குறாங்க क्वेश्चनல கரெக்ட்டா பாத்துக்கோங்க. நீங்க சும்மா ஒரு பை ஹார்ட் பண்ண ப்ரோகிராம் எழுதுனீங்கன்னா மாட்டிப்பீங்க இங்கெல்லாம். because they will find out very quickly. நீங்க as teachers we will know that நீங்க வந்து சும்மா பை ஹார்ட் பண்ணி எழுதி இருக்கீங்களா, உங்களுக்கு அதோட லாஜிக் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது you have to be little careful in reading the question. நல்லா क्वेश्चனை படிச்சுட்டு எழுதுங்க ஒரு வாட்டி. இது நம்மளுடைய 2023 பேப்பர் பாருங்க. கொரியர் ஆட், கொரியர் சர்ச். ஞாபகம் இருக்கா அந்த क्वेश्चन உங்களுக்கு? சோ சேம் லாஜிக் தான். CID, சென்டர் நேம், சோர்ஸ், டெஸ்டினேஷன் எடுத்து ஆட் பண்ணனும். ஈஸி. takes destination as input. So for row in R, CSV reader create பண்ண போறோம். search மட்டும் எழுதுறேன்ப்பா. for row in R, if row of source வந்து 2, input வரணும் உங்களுக்கு. so input வந்து x is equal to input enter source is equal to x இருந்துச்சுன்னா all the courier records. so print row. destination as input, source னு போட்டுருக்கேன். enter destinationல enter destination 0, 1, 2, 3. So இங்க நான் int of row போடலைன்னா string தான் இல்லையா? so this we have to know. அதே or choice question இது.
add book and search book. Same logic. Takes publisher name as input and counts and displays the number of books published by them. சரியா? So I think I'm done with all models of questions for you. இந்த ஃபைல் நான் உங்களுக்கு போட போறேன். யாருக்காவது உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே போட்டு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்க. சரியா? So that at least வந்து we will be okay with majority of these questions. நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.